அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கிட்னி ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இப்போ யங்ஸ்டர் முதல் ஏஜ்டு வரைக்கும் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. சிலருக்கு தெரியும், இப்போ ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தா, டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தா, இல்லைன்னா பெயின் கில்லர்ஸ் அடிக்கடி அவங்களா செல்ஃப் மெடிகேஷன் இருக்கிறதுனால கிட்னி பாதிப்பு நிறைய எடுக்கு. ஆமா, இதே சிலருக்கு பிரிவிலேயே பிரச்சனை இருக்கு. அதுதான் நம்ம அதை கருவுற்ற நேரத்துல ரெகுலர் செக்அப் பண்ணுங்க, ஸ்கேன்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அடிக்கடி யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும். பிளட்ல யூரிக் ஆசிட்னால அந்த மூட்டு வலி கூட வரும். அப்போ வரும். அதனால கூட கிட்னி பாதிப்பு ஏற்படுது. அதனால கிரியேட்டினின் லெவல் 1.2 நார்மல். நம்ம என்ன சொல்றோம், 1.2 நார்மல் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்க எவ்ரி 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் ஒரு நார்மலா இருக்கிறவங்களே, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இல்லை, சுகர் ப்ராப்ளம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் ஒரு ரெகுலர் செக்அப் யூரியா கிரியேட்டின் பண்ணிட்டா அந்த 1 வந்தாலே உங்களுக்கு இன் ஃபியூச்சர் கிட்னி ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு முன்னெச்சரிக்கையோட நீங்க உணவு கடைபிடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது, உப்பு குறைக்கிறது, எல்லாம் என்ன வேணுமோ அது நம்ம கை பண்ணிக்கணும். அது மாத்திரம் இல்லை, சிம்டம்ஸ் முக்கியமா தூங்கி எழுந்து போது முக வீக்கா இருக்கலாம். அது அவங்களுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பார்க்குறோம், நம்ம குழந்தையோ நம்ம அப்பாமோ யாரோ காலையில் தூங்கி எழுதும் போது முக வீக்கா இருந்தா உடனே கவனிக்கணும். அப்புறம் ஒரு 3-4 hours 2 hours கால் தொங்க போட்டு நின்றுட்டு இருந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும் கால் வீக்க வருதா, இல்லை டிராவல் டைம்ல வீக்க வருதா உடனே பார்க்கணும். அதுக்கப்புறம் உடம்புல அரிப்பு இருக்கா பார்க்கணும், விக்கல் வருதா பார்க்கணும், அஜீரணம், மலச்சிக்கல், குமட்டல், வாந்தி, தலை சுத்தல், தலைவலி, இதெல்லாம் சிம்டம்ஸ். அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம உடனே ஜெனரல் செக்அப் பண்ணா கண்டுபிடிச்சிடும். ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் செய்யறது ஈஸி. கிட்னி ப்ராப்ளம்னா இம்மீடியட்டா நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து தொடர்பு கொள்ளுங்க. முடிஞ்ச அளவு டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு, வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.